ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் காஜா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன செக்மெண்ட்னா, நம்ம பார்க்கில், அதாவது லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டுன்னு சொல்கிறது, பார்க்கில் நிறையா பேர் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. சில ஹூடிஸு, டிஷர்ட்டு, பனியனு, ஏகப்பட்ட க்ளோத்ஸ் பாட்டு விளாடுவான், பாட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அதை நம்ம கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம்னாக்கா 2 மாதம் வச்சுருப்போம், கேட்குறாங்களான்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னாக்கா அதை அப்படியே கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு அப்படியே ரெட் கிரசன்ட்டில் போட்டுருவோம். ரெட் கிரசன்ட்னா அவங்களுக்கு அங்கே பாக்ஸ் வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையும். யூஏஇ ஃபுல்லாக அவங்களுக்கு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் நீங்கள் உங்கள் வீட்டில் துணி மிஞ்சிச்சுனாக்க நல்ல துணியாக இருக்கணும். சும்மா போட்டு அந்த பிஞ்சது போனதெல்லாம் போடக்கூடாது. ஓரளவு நல்ல துணியாக, ரீசெண்டான துணியாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் இது பண்ணி அங்கே அந்த டப்பா மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ நாங்கள் போகிறது பார்த்திங்கனாக்கா, நம்ம பார்க்லேருந்து பெட்ரோல் பம்ப் கிட்டே இருக்குது அந்த பாக்ஸு. அப்படி நானும் மேனேஜரும் காரில் போய் பாருங்களேன், நேராக போய் யூட்டர்ன் எடுக்கணும். யூட்டர்ன் எடுத்தோம்னா உங்களுக்கு அங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க பெட்ரோல் பம்ப் பக்கத்தில். அந்த பாக்ஸில் நாங்கள் போட்டு ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்து நம்ம கம்பெனியோட கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சிடணும். ஓகேங்களா? நீங்களும் அதே மாதிரி ஹெல்ப் பண்ணலாம். வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டாக போகக்கூடிய துணிகள், நல்ல துணிகள் இருந்துச்சுன்னா அப்படி நீங்கள் பாக்ஸில் போட்டீங்கன்னா அவங்க கலெக்ட் பண்ணி வாஷ் பண்ணி, இந்த போர்லாம் வாரெலாம் நடக்குது இல்லையா, வெள்ள சேதங்கள், பல விதமான பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல நாட்டில், சுனாமி, அந்த மாதிரி இடங்களுக்கு அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. சரிங்களா? கார் வந்துருச்சு அந்த இடத்துக்கு, நாங்கள் இறங்கி போய் அந்த பேக் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க, இந்த பாக்ஸில் தான் அவங்களுக்கு எல்லாருமே துணி போட்டு போவாங்க. துணி மாத்திரம் இல்லை, ஏதாவது நல்ல ட்ரிங்கிங் பாட்டில்ஸு, நல்ல பாட்டில்ஸ், ட்ரிங்கிங் பாட்டிலு, அப்புறம் பார்த்திங்கனாக்கா டவல்ஸு, பர்தா, டிஷர்ட்டு, ஷர்ட்ஸு, பேண்ட்டு, எல்லாமே இந்த மாதிரி இந்த பாக்ஸில் நம்ம கலெக்ட் பண்ணது உள்ளே போட்டு போயிட்டோம்னா அவங்க எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஒவ்வொன்றா போடுறேன் பாருங்களேன். ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். அந்த ட்ரேயில் நீங்கள் வச்சு எல்லா துணியும் வச்சுட்டு உள்ளே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போய் கலெக்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் துணிமணி ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அவங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்க. நாட்டில் எவ்வளோ பேர் ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல், போட்டுக்க நல்ல துணிமணி இல்லாமல் இருக்காங்க. அந்த மாதிரி அதுதான் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி பெட்டி வச்சுருப்பாங்க. அது எவ்வளோ பேர்த்து போய் சேருது. கிட்டத்தட்ட யூஏஇ ஒரு நல்ல காரியம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. யூஏஇ கவர்மெண்ட்டு. அவ்வளோதான், போட்டாச்சு. நீ அப்படியே கிளம்பிட வேண்டியதான். இந்த வரைக்கும் மேனேஜர் தான் எடுத்தார் இந்த வீடியோ. உதாரணமாக பார்க் மேனேஜர், சிரியா நாட்டை சேர்ந்தவர், ஃப்ரெண்ட்லி, நல்ல ஜோவியெல்லாம் பழகுவார், நல்ல டைப்பு. அப்படியே நாங்கள் பார்க்குக்கு நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்தாச்சு. இதை அப்படி நாங்கள் கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறக்காண்டி கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். இப்போ நேராக தெரியுது பார்த்தீங்கன்னா, அதான் உங்களுக்கு ரீம் மால். இப்போ யூஏஇலே 3வது பெரிய மால் தான். அவ்வளோ பெரிய மால், எல்லாமே இருக்குல்ல உங்களுக்கு. அதே மாதிரி சிங்கிள் லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம நேராக பார்க் போயிடலாம்.
சிக்னல் லெஃப்ட் எடுத்தாச்சு. நல்ல வெயிலுங்க, சரியான வெயில் கொளுத்துது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பயங்கரமான வெயில். இந்த சிக்னல்லேருந்து லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஃபஸ்ட்டு சிக்னல், செகண்ட் சிக்னல் ரைட் எடுத்துட்டோம்னா நம்ம பார்க் வந்துடும். நான் தான் இன்றைக்கி ஒரு நல்ல காரியம் பண்ணியாச்சு. அது நல்லபடியாக போய் சேர்ந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. நல்லபடியாக சேர்ந்துடும். அது கொஞ்சம் நாள் ஆகும். பார்த்திங்களா, ஏஆர்டி பஸ்ஸு மெட்ரோ ட்ரெயின் மாதிரி இருக்கும் இந்த பஸ்ஸு. அதுதான் கேட் டவர். இந்த 3 பில்டிங் ஒன்றா சேர்ந்து பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து கேட் டவர் அப்படிங்கிறது. இப்போ லேசாக தெரியும் பாருங்கள், அதை பாருங்கள், ரைட் சைடில் தெரியுங்களா, அந்த மூணு டவருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பேர் கேட் டவர். ஒரு வழியெல்லாம் முடிச்சுட்டு பார்க்குக்கு வந்தாச்சு. சரி நேர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பெல் பட்டன், பெல் ஐக்கான டைம் தட்டி விட்டுருங்களேன். ரொம்ப பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்க. கமெண்டில் ஏதாவது என்ன வேணால் கழுவி ஊற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நான் என்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்லிடுங்க. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கிறது அதையும் சொல்லிடுங்க. அது செஞ்சால் அது திருந்தறதுக்கு வழியாக இருக்கும். ஓகேங்களா?